கேட்கணும். இப்ப இந்த தியரிட்டிக் கொஸ்டின் 5 கொஸ்டின் 5 கொஸ்டினுக்கு கட கட கடன்னு நீங்க ஆன்சர் சொல்லி பார்க்கலாம். என்னென்ன வரும், எப்படி வரும், எக்ஸ் யார் Form the ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு எக்ஸ் என்ன எடுக்கலாம், ஒய் என்ன எடுக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் form the pair of linear equations for the following problems and find their solution by substitution methods. ஓகே. Okay, இது sir. வந்து நம்ம பாத்துக்கலாம். இந்த ஈக்குவேஷன் மட்டும் சொல்லுங்க. நமக்கு ஈக்குவேஷன் தான் Yeah, இம்பார்ட்டன்ட். sir. First number x ன்னு எடுத்துக்கலாம், second number y ன்னு எடுத்துக்கலாம். x minus y is equal to 26 ன்னு சொல்லி இருக்காங்க. One number is 3 times the other number. x is equal to 3 times of y ன்னு சொல்லி இருக்காங்க. So அது ஒரு ஈக்குவேஷன் என்னன்னா x plus x minus 3 so x is equal to 3 times of y ன்னு சொல்லி இருக்காங்க. இப்ப அத வச்சு ஈக்குவேஷன் 1 வந்து x minus y equal to 26, ஈக்குவேஷன் 2 x is equal to 3 times of y. இதுல 3 so 2 in 1 அப்படின்னு substitute 2 in 1 அப்படின்னா 3 times of y minus y is equal to 26, 2 times of y is equal to 26, y is equal to 13. சரி, ஓகே. எனக்கு சொல்யூஷன் வேண்டாம். எனக்கு ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டியா? சரி, அடுத்தது சொல்லு பார்க்கலாம். செகண்ட் ஒன். சரி, இல்ல x ஓட வேல்யூ அப்படியே கண்டுபிடிச்சிடுறான். x is equal to 3 times of y ன்னு கொடுத்திருக்காங்க. x is equal to 3, y ஓட இடத்துல 13 சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாங்க சார். 3 into 13 சார், 3 3s are 9, 3 1s are 3. x ஓட வேல்யூ 39, y ஓட வேல்யூ 13 சார். 26 வருது. ஓகே, கரெக்ட் ஆன்சர். ஓகே. 13 minus 39 minus 3 6 3 minus கன்க்ளூஷன் தியரிட்டிக்கல் எழுதணும். Therefore, the value of the number 1 is equal to 13 and the value of number 2 is equal to 39. ஓகேங்களா? சூப்பர். ஓகே. செகண்ட் क्वेश्चन சொல்லு பார்க்கலாம். The larger of two supplementary, the larger na என்னங்க சார்? லார்ஜர்னா சப்ளிமெண்டரி ஆங்கிள் பத்தி சொல்றேன்டா. Large, okay. The larger of two supplementary angles exceeds the smaller by 18. Exceeds na அது ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் 18 சார்? ஆமாப்பா, சூப்பர், வெரி குட். Find them. சார், அதனால லார்ஜர் ஆங்கிளை வந்து நம்ம y ன்னு வச்சுக்கலாம் சார், x ன்னு வச்சுக்கலாம். ஓகே, சரி. ஓகே, உன்னோட சொன்னா x வந்து லார்ஜ் ஆங்கிள் இருக்குதுல, y வந்து ஸ்மால் ஆங்கிள். ஸ்மாலர் ஆங்கிள் வந்து y ன்னு வச்சுக்கலாம் சார். சார், சப்ளிமெண்டரி ஆங்கிள்ஸ்னா என்னங்க சார்? x plus y is equal to 180 டிகிரி தானங்க சார்? சூப்பர். அப்ப x plus y is equal to 180 டிகிரிங்கிறது ஒரு ஃபார்முலா சார். அடுத்து வந்து x is equal to 18 x is equal to y plus 18 சார். otherwise x minus y equal to 18. கரெக்ட்டா? ஆமா சார், x minus y is equal to 18 சார். இதையும் வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் இது வந்து நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் மூலமா வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம் சார். இதுல x ஓட வேல்யூ y plus 18 கொடுத்துட்டாங்க. இல்ல, ஏன் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போற நார்மல் மெத்தடே போட்டேனா ரெண்டு கேன்சல். x இங்க கொடுத்துக்கறாங்க, அதனால மென்ஷன் பண்றேன். சப்போஸ் இது கொடுக்கலையே மறந்துடுறேன். சரியா? எது ஈஸியான மெத்தட் நீங்க அத பார்த்து போட்டுக்கோ. சரியா? இது கொடுக்கல அது நம்ம என்ன வேணா போட்டுக்கலாம். ஆனாலும் ஈஸி சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் தான் சார். ஈஸி எலிமினேஷன் மெத்தட். ரெண்டு கட் ஆகுது பாரு. என்னதுங்க சார்? ஈஸி நமக்கு எலிமினேஷன் மெத்தட்ரா. ரெண்டே ஆட் பண்ண கட் ஆயிடுச்சு பாரு. டைரக்டா x வந்துச்சு பாரு. அப்படி கூட வரும். ஆமா சார். அப்படி கூட வரலாம் இல்ல. எது ஈஸியான மெத்தட் வந்திருக்கு சார். அப்படியே வரும் சார். 2x equal to என்ன வரும்? ரெண்டே ஆட் பண்ணிட்டீங்க. 198 வரும். கரெக்ட்டுங்களா? அப்ப x equal to எவ்வளவுன்னு பார்த்து என்ட்ரி பண்ணீங்க. அதே மாதிரி y equal to என்னன்னு வரும்னு என்ட்ரி பண்ணீங்க. 180 சார். 2x is equal to 198. 198. 2 182. 182 ஏன்? 192 சார். 180 plus 18. அப்ப என்ன கிடைக்கும்? 198 தானே? ஓ, பிளஸ் வருமா? டேய். ஓகே சார். மறந்து. சரி, ஓகே சார். இப்போ ஈக்குவேஷன் 1 2 வந்து 1ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாங்க சார். அப்படின்னா y plus 18 plus y is equal to 180. 2 times of y plus 18 is equal to 180. y plus y is equal to 180 minus 18 divided by 2 sir.
180 minus 18 வந்து 10 7 2 7 1 162 நினைக்கிறேங்க சார். 162 வாங்க சார். ஆமாடா கண்ணு, இது என்னடா புதுசா டேய் மைனஸ் பண்ண தெரியாது அடப்பாவி. இல்ல சார் கன்ஃபார்மா அதான் நான் அவசரத்துல போட்டாங்க. நீ பொறுமையாவா போடணும்னு அவசரம் கிடையாது. கரெக்டா போட்டது மார்க் கிடைக்கும். 162 divided by 2 8 2 சார் 16 1 2 81 சார். யாரோட வேல்யூ y-யோட வேல்யூவா? y-யோட வேல்யூ 81 சார். அப்ப x-ஓட வேல்யூ x is equal to 180 minus 81. 180 minus 81 is equal to 10 is 7 17 0 10 minus 1 9 8 2 16 99 நினைக்கிறேங்க சார். ஓகே, கன்க்ளூஷன் அப்படியே தியரிட்டிக்கல் எழுதிரு. சார் 99 தானங்க சார். கரெக்ட் கரெக்ட். ரெண்டே ஆட் பண்ணா 180 டிகிரி வரணும். ரெண்டே ஆட் பண்ணா 180 டிகிரி வந்துச்சு. அப்ப போட்டது கரெக்ட். கணக்கு கொடுத்துக்கலாம் அடுத்தது. 81 plus 19. Okay, so next question போலாமாங்க சார். The coach of a cricket team buys 7 bats and 6 balls. So bats வந்து x சார். ஒரு நிமிஷம். பேட் வந்து எக்ஸ்ட்ரா என்னங்க சார்? காஸ்ட் ஆஃப் பேட்டா இல்ல பேட்டா? Cost of bat is equal to x. Cost of ball is equal to y sir. So 7x plus 6y is equal to 3800 rupees. அப்புறம் வந்து 3x plus 5y is equal to 1750 sir. இதையும் நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் மூலமா பண்றோம். Find the cost of each bat and ball. சார் 3x plus 5y இதுல y எங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்? சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமாங்க சார்? சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் போட்டேன்னா ஃபிராக்ஷனல் அண்ட் எல்சிஎம் கான்செப்ட் வரும் உனக்கு. ஓகே, சால்வ் பண்ண பார்க்கலாம். பெரிய நம்பரா கொஞ்சம் சால்வ் பண்ணு. 3x is equal to 1750 minus 5y. X is equal to 1750 minus 5y divided by 3. அப்ப 7 into 1750 minus 5y divided by 3 plus 6y is equal to 3800. 1750 போடு. அதுக்கு தான் நீ எலிமினேஷன் மெத்தட் போட்டா கடகடன்னு முடிஞ்சிருக்கும்ல. சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பார்த்தா எல்சிஎம் எடுத்து எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி போடணும். எப்படி சார் அது 18y ஆச்சு 6y? எல்சிஎம் ஓ 363 சார் 18. ஓகே, அப்படின்னா 7 into 1750 minus 5y plus 18y is equal to 3 times of 3800. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி சொல்ல பார்க்கலாம். இது ரெண்டும் தான் பெரிய நம்பர். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி போட்டுட்டு சிம்பிளிஃபை பண்ணா மேபி ஆன்சர் வரும். மறுபடியும் டிவைட் பண்றது கொஞ்சம் லென்த்தா போகும். 7 into 1750 ஓட ஆன்சர் என்ன? and also 3 into 3800 ஓட ஆன்சர் என்ன? இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா கூட உங்களுக்கு -17 வரும். சார் 11400 யாருக்கு? 3 into 3800 க்கு. அது என்னது? 11400. 11400. அதே மாதிரி 7 into 7 17550. மேனுவலா போட, கால்குலேட்டர் யூஸ் பண்ணாத. நான் அதை அலோடு பண்ணல. ஒன்லி ஐசிஎஸ்சிக்கு மட்டும் தான் அலோடு. ஐசிஎஸ்சி கையில சார், கையிலையா? நோட்ல. அது சாரி சார். சார் 12250. இது ரெண்டையும் மைனஸ் பண்ணா 17y.
minus 35y plus 18y is equal to 1140. Minus 35y plus 18y is equal to 11400 ரெண்டையும் minus மைனஸ் பண்றதுக்கு அதை வச்சுட்டு வர அது ரெண்டையும் மைனஸ் பண்ணு -35y + 18 வந்து -17y ன்னு மாத்திக்கோ. அது என்னங்க ரெண்டும் சார்? சின்ன ஆ. சார் அதுக்கப்புறம் மைனஸ் ஆஃப் 35y மைனஸ் 18y இஸ் ஏய் ஈக்குவல் +18 ஆ ஏய் அந்த அளவுக்கு போற இது ஏன் இன்னும் முடிக்காம இருக்கிற? இதனோட ரிசல்ட் என்ன? சார் இல்ல ஃபர்ஸ்ட் இது நல்லா ஈஸியா இருக்கணும். சரி ஓகே கம்ப்ளீட் பண்ணிட்டு எனக்கு ஆன்சர் சொல்லு. y = என்ன சொல்லு. 35 minus 18 8 to 16 8 9 8 plus 7. Sir, y is equal to 23,650 divided by 17. ஏன் அவ்வளவு வருது? டேய் கொஞ்சம் பாத்து போடு. ரெண்டையும் மைனஸ் தானே பண்ணணும். Sir, பிளஸ் வேல்யூ அங்க போனா மைனஸ் தானே. இல்லையா? மைனஸ் தான் சார். ஏன் இவ்வளவு பிளஸ் மைனஸ் நீ நல்லா போடும் போது நீயே தப்பு பண்ணிட்டு இருக்கிற. இதுக்கு வேற வேகமா போடுற மொல்லமா போட்டுட்டு இருக்கு. இது வேற வேகமா போடுற எனர்ஜி கொஸ்டின் கேட்ட பாரு. டேய் கரெக்டா போடு பார்க்கலாம். எவ்வளவு வருது என்ன? சார் போட்டுட்டு இருக்கேன். சார் 810 by 17. 810 வருதா? 850 இல்லையா? இல்லைங்க சார். 850 810 ரெண்டு மைனஸ் பண்ணு. இதான் நம்பர் நீ சொன்னதை எழுதிக்கிறேன். நான் எதுவும் மல்டிப்ளை பண்ணல. அப்ப ரெண்டையும் மைனஸ் பண்ணி இதானே ஆன்சர். 11400 minus 12250. எது பெரிய நம்பர் எது சின்ன நம்பர்? 11440 சின்ன நம்பர் சார். அப்ப அது கீழ வரும். பிக்கெஸ்ட் நம்பர் வந்து மேல வரும். 12250 மேல வரும். அப்ப என்ன வரும்? 810 850க்கு தூக்கறி लिखறியோ? சார் 000 5 by 4 1 that சார். ஓகே. ஓ 5 ஆமா சார். 12 8 2 minus 1 1 1 minus 1 0. Sir 850 by 17 sir 1 by 5 sir. 1 by 5. Y ஓட வேல்யூ 5 ஆ 50 ஆ sir? நீதான் சொல்லணும். 85 னா 5 டா. டிவைட் பண்ணி பார்க்கலாமா? 585. ஆமா சார் 85 into 10. சார் 50 சார். y is equal to 50. y equal to 50 எங்க போடணும்? சார் அது வந்து 3x plus 5y is equal to 1750. 3x இங்க போட்டுறணுமா? ஆல்ரெடி x கண்டுபிடிச்சிருப்போம். இங்க போடு. x ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கீங்களா? இந்த இடத்துல போடு. x இதானே சொன்னீங்க. இதுல போடுங்க. சார் அது கஷ்டமா இருக்குல்ல. அது கஷ்டமா இருக்கும்போது நீ தானே எடுத்து போட்ட. x இதுதானே சொன்ன. அப்ப இதுல போட்டா வேலை முடிஞ்சு போச்சு. டைரக்டா ஆன்சர் வந்துரும். கஷ்டம் கிடையாது. இதுல போட்டா ஆன்சர் டைரக்டா வந்துரும். 0 minus 250 divided by 3. 1750 minus 250 equal to 1500. 1500 divided by 3 is 500 sir. X is equal to 500.
அப்ப பேட்டோட the cost of the pet equal to 500, the cost of the pawl equal to 50. Final conclusion. ஓகேங்களா? ஓகே. ஓகே, அடுத்த கொஸ்டின். கொடுக்கணும் ஒரு 10 நிமிஷம் கொடுக்கணும். டாக்ஸி சார்ஜ் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் இது. The taxi charges in a city consist of fixed charge together with the charge of distance covered. For distance 10 km, the charge paid is rupees 105. For a journey of 15 km, the charge paid is rupees 55. Fine. What are the fixed charges and the charge per kilo? What are the fixed charges? அப்புறம் பண்ண முடியுதா? சொல்லி கொடுக்கணுமா? புரியலங்க சார் இது. புரியலையா? இல்லைங்க சார், புரியல. இல்லடா, ஒரு டாக்ஸியில போறடா கண்ணு. ஒரு டாக்ஸியில இப்ப கால் டாக்ஸியில போறீங்கன்னு வச்சுக்கவே. அந்த கால் டாக்ஸியில போகும்போது உங்களோட ஸ்டார்டிங் ஒரு 5 கிலோமீட்டருக்கு வந்து இல்லை பவர் கிலோமீட்டருக்கு நீ ரெட் டாக்ஸி போட்டு எங்கே போனாலுமே ஒரு 5 கிலோமீட்டருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க பிக்சட் சார்ஜ் தான். ஏறி இறங்கினாவே 2 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஏறி இறங்கினாவே ஒரு பிக்சட் சார்ஜ் வச்சிருப்பாங்க. அதுக்கு மேலே கிலோமீட்டர் பார்த்தா பர் கிலோமீட்டருக்கு 12 ருபீஸோ 14 ருபீஸோ அந்த மாதிரி வச்சிருப்பாங்க. சரிங்களா? பர் கிலோமீட்டருக்கு. சரியாப்பா? ஓகே சார். அப்ப அவளோட பிக்சட் சார்ஜஸ் எவ்வளவு நம்மளுக்கு தெரியாது. ஒவ்வொரு டாக்ஸிக்கும் ஒவ்வொரு மாதிரி மாறும். சரியா கண்ணு? ஓகே சார். அப்ப பிக்சட் சார்ஜ் வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம்? எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகே சார். அப்ப நம்மளுக்கு அதுக்கப்புறம் அதிகமா போகுது இல்ல, அதிகமா கிலோமீட்டர் ரிமைனிங் கிலோமீட்டர், அந்த ரிமைனிங் கிலோமீட்டர் என்னன்னு எடுத்துக்கலாம்? ஒய்ன்னு எடுத்துக்கலாம். சரியாப்பா? ஓகே சார். அப்ப சியோட அப்புறம் வந்து இப்ப என்ன வரும்னா x is a fixed charge. ஓகே, fixed charge, y equal to additional charge. ஓகேங்களா? distance covered, அதான் அடிஷனல் சார்ஜ்ங்கிறது டிஸ்டன்ஸ் கவர்ல தான் வரப்போகுது. காஸ்ட் எப்படி வரும்? உங்களுக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் நீங்க மூவ் பண்ணீங்க அதுல தானே வரும். சார் இதுதான் புரியல. டேய், இப்ப நான் சொன்ன புரிஞ்சுக்கோ. மொத்தம் 40 கிலோமீட்டர் டிராவல் பண்றேன். அதுல ரெட் டாக்ஸிலயே கோ டாக்ஸில எது வேணா பண்ணிக்கோ. சரியா? ஏதோ ஒரு டாக்ஸி, லோக்கல் டாக்ஸில எது வேணா பண்ணிக்கோ. அதுல பாத்தீங்கன்னா நீ இப்ப ரூல் படி என்னன்னா ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டருக்கு பாத்தீங்கன்னா பிக்சட் சார்ஜ். ஃபர்ஸ்ட் 3 கிலோமீட்டருக்கு என்னது? பிக்சட் சார்ஜ். ரிமைனிங் எத்தனை கிலோமீட்டர் போவ? 35 கிலோமீட்டர் போவ. கரெக்ட்டுங்களா? ஆமா சார். அப்ப அதுக்கு வந்து அடிஷனல் சார்ஜ். அப்ப டோட்டலா சேர்த்து எவ்வளவு சொல்லிக்கிறாங்க அதுதான் நம்ம பார்க்கறோம். டோட்டலா எவ்வளவு பே பண்ணிக்கிறீங்க? 105 பே பண்ணிக்கிறேன். சரியாப்பா? ஓகே சார். சார் இப்ப இவங்க வந்து ஒரு ஜர்னி போறாங்க. அதுல மொத்தமா 15 கிலோமீட்டர் சார். அதுல ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டருக்கு வந்து 105 rupees சார். அதுக்கு அடுத்து அப்புறம் வந்து and for a distance of and for a journey of 15 kilometer charge paid is rupees 105. மொத்தமா rupees 105க்கு போயிருக்காங்க. அதுல முதல் 10 கிலோமீட்டருக்கு மட்டும் மொத்தமா வந்து 15 கிலோமீட்டருக்கு rupees 155 சார். அதான் அதோட ஃபுல் ஜர்னி. அதுல ஃபர்ஸ்ட் 10 கிலோமீட்டருக்கு 105 பே பண்ணிருக்காங்க. மிச்ச 5 கிலோமீட்டருக்கு எவ்வளவு பே பண்ணிருக்காங்கன்னா 105 minus 155 105 5 minus 50 5 சார் 50 rupees பே பண்ணிருக்காங்க. அந்த மாதிரி போடும்போது நீ ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணி போடணும். சரிங்களா? So first ரெண்டு டைப் ஆஃப் இதுல போய்க்கறங்கடா கண்ணு. டாக்ஸி பாக்ஸ் பிக்சட் சார்ஜஸ் டிஸ்டன்ஸ் கவர் but the distance is 10 km, the charges is paid is 105. அப்ப இங்க என்ன மிக்ஸ் ஆயிக்குது? பிக்சட் சார்ஜ் இன்க்ளூட் ஆயிக்குது அண்ட் அடிஷனல் சார்ஜ் இன்க்ளூட் ஆயிக்குது. அப்ப அடிஷனல் சார்ஜ் இதுக்கும் சேர்த்து என்னது? இது 10 km. சரிங்களா? for the 10 km அப்ப 10 into y plus x equal to 105. அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா? சார் புரியல. 10 into y plus x. ஆமா, xங்கிறது பிக்சட் சார்ஜ். நீ ஏறி இறங்கினாவே இவ்வளவு சார்ஜ் கொடுக்கணும். சரிங்களா? டாக்ஸில ஏறி கொஞ்சம் தூரம் போனாவே நீ இவ்வளவு சார்ஜ் கொடுக்கணும் ஒரு ரூல் இருக்குது. சரியாப்பா? சார் அப்ப வந்து x ஓட வேல்யூ டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் இல்ல சார்? இல்ல, டிஸ்டன்ஸ்க்கு யூஸ் பண்ண முடியாது. பிக்சட் சார்ஜ் தான் வரும். டிஸ்டன்ஸ்ன்றது நீ இப்ப வந்து நீ போக மல்டிப்ளை ஆயிடும். 105 னு போட்டுக்கலாம்ல அப்போ. எப்படி இன்னொரு சொல்லு. 10x equal to 105. 10x equal to 105 போட முடியாதுடா. நீ ஏறி ஒரு 1/2 கிலோமீட்டர் போய் இறங்கினாலும் அது பிக்சட் சார்ஜ்ல வந்துரும். நீ ரெட் டாக்ஸி இங்க உங்க ஏரியால ரெட் டாக்ஸி இருக்குதா? இல்லைங்க சார். வேற லோக்கல் டாக்ஸி இருக்குதா? இங்க ரெட் டாக்ஸி ஃபேமஸ்னு நினைக்கிறேன். ஈரோட்லயும் சரி கோயம்புத்தூர்லயும் சரி ரெட் டாக்ஸி கோ டாக்ஸில ஃபேமஸ். சரிங்களா?
ஒரு 2 கிலோமீட்டர் ஏரியாங்களோ இல்ல ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாவே, ஒரு 1/2 கிலோமீட்டர் போயிட்டு வந்தாவே நம்மளுக்கு என்னது 50 ரூபீஸ் மினிமம் சார்ஜ் வச்சிருப்பான். இப்ப 75 ஆயிட்டான்னு நினைக்கிறேன். சரிங்களா? பிக்சல் சார்ஜ்ங்கிறது வேற. அவன் வந்து பிக்ஸ் பண்ணியிருப்பான். நீ ஏறி ஒரு 100 மீட்டர் போயிட்டு வந்தாலும் அந்த காசு குடுத்து தான் ஆகணும். 1 கிலோமீட்டர் போகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. ஏன்னா மினிமம் கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 2 கிலோமீட்டர் வச்சிருப்பான். ஓகே சார். அப்ப எக்ஸ்ங்கிறது ஃபிக்ஸ்டு சார்ஜ் சார். ஆமா. ஒய்ங்கிறது த சார்ஜ் அக்கார்டிங் டு த டிஸ்டன்ஸ் கவர்டு சார். ஆமாப்பா. இப்போ வந்து எக்ஸுக்கு நம்மளுக்கு குடுக்கல. ஒய்யோட வேல்யூ 10 ஃபர்ஸ்ட் இதுக்கு. ஃபர்ஸ்ட் ஆமா. ஈக்குவேஷனுக்கு 10. ஸோ 10y சார் இஸ் ஈக்குவல் டு அப்புறம் வந்து இதுக்கு வந்து சார்ஜ் பெய்டு இஸ் 105 சார். அடுத்து அண்ட் ஃபார் அ ஜேர்னி ஆஃப் 15 கிலோமீட்டர். அதுக்கு அடுத்து ஒரு 15 கிலோமீட்டர் ஜேர்னிக்கு போறாங்க சார். அதுலயும் வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ் எக்ஸ் சார். ஒய் வந்து 15y சார். அதுக்கு வேல்யூ 155 சார். இதை வச்சு வாட் ஆர் தி ஃபிக்ஸ்டு சார்ஜஸ் அண்ட் சார்ஜ் பெர் கிலோமீட்டர். ஃபர்ஸ்ட் இது நம்ம வந்து எக்ஸோட வேல்யூ ஒய்யோட வேல்யூ வந்து இது ரெண்டுக்கும் கண்டுபிடிக்க சொல்றாங்க. How much does a person have to pay for traveling a distance of 25 kilometer? இப்போ x plus 25y is equal to என்னன்னு கேக்குறாங்க சார். 25 கிலோமீட்டர்ங்கறான். 25 னா 25 y யோட வேல்யூ கேக்குறான். கரெக்ட்டா? x plus 25 y யோட வேல்யூ என்னன்னு கேக்குறாங்க சார். இப்போ வந்து நம்ம அது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் மூலமா போடணும் சார். x plus 10y is the equation 1 sir. Equation 2 வந்து x is equal to 155 minus 15y sir. இது equation 3 sir. Equation 2 வந்து x plus 15y equal to 155. இப்போ வந்து equation 3 நம்ம equation 1ல substitute பண்ணணும் sir. 155 minus 15y plus 10y is equal to 105. 155 minus 5y is equal to 105. 155 minus 105 is equal to 5y. 50 is equal to 5y. 10 5 51. Y is equal to 10 sir. Okay, correct. x plus 10 into 10 substitute இத வந்து 4 sir. 4 வந்து நம்ம 1ல substitute பண்ணோம் sir. x ஓட வேல்யூ வந்து x plus 10 into 10 is equal to 105. X plus 100 is equal to 105. X is equal to 105 minus 100. X ஓட வேல்யூ 5 sir. சூப்பர். அப்ப கன்க்ளூஷன் எழுதிடுங்க. நம்ம வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ் ஈக்குவல் டு 5 rupees 5. அப்புறம் வந்து அந்த சார்ஜ் பெர் கிலோமீட்டர் இஸ் ஈக்குவல் டு rupees 10 சார். சரி இப்போ வந்து how much does a person have to pay for the traveling a distance of 25 km? x plus 25y is equal to என்னன்னு கேட்டிருக்காங்க. x ஓட வேல்யூ 5 சார். y ஓட வேல்யூ 10. 25 into 10 is equal to what? x 5 plus 250 is equal to 255 rupees 255 சார் அதோட வேல்யூ. கிளியரா? டவுட் இருக்குதா? இல்லைங்க சார். அவ்வளவுதான். இதே ஐடியா தான் நீங்க ஹாஸ்டல் ஸ்டே பண்ற ஐடியா கொடுத்திருப்பாங்க. இப்போ இந்த क्वेश्चन அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? சார். இதே ஐடியா தான் ஹாஸ்டல் வந்து ரிடக்ஷன். உங்களுக்கு வந்து நீ வீட்டுக்கு ஒரு 4 நாள் லீவ் போட்டு வந்துட்ட. அங்க ஹாஸ்டல் ஃபீஸ் ரெடியூஸ் ஆகுமா ஆகாதா? ஹாஸ்டல் ஃபீஸ் ரெடியூஸ் ஆகாதுன்னு நினைக்கிறேன் சார். உங்களுக்கு மந்த்லி பேஸ்டு கிடையாது, இயர்லி பேஸ்டு கரெக்ட்டா? ஆமாங்க சார். அதனால உங்களுக்கு ஹாஸ்டல் ஃபீஸ் ரெடியூஸ் ஆகாது. அப்ப இந்த டாக்ஸி சார்ஜோட ஐடியா பாத்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபீஸோட ஐடியாக்கு கொடுத்திருப்பாங்க அடுத்த எக்ஸசைஸ்ல. இந்த எக்ஸசைஸ் கிளியரா சொல்லிட்டு இருக்கேன். அடுத்த எக்ஸசைஸ் நீ தான் போட போற. அது போட்டு வாங்க. அது நம்ம வந்து அடுத்த கிளாஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் இத முடிச்சிருங்க. இந்த 11th இது ஒண்ணு முடிச்சிருங்க. 5th ஒன். இது எப்படி போடுவீங்க? சார் a fraction becomes 9/11 if 2 is added to both the numerator and denominator. If 3 is added to both the numerator and denominator, it becomes 5/6. Find the fraction. Fraction x sir. Fraction x இல்ல, numerator x, denominator y. Okay sir. Numerator x by y ஃபார்மேட் இருக்கு கரெக்ட்டா? sir 2x plus 2x plus 2y is equal to 9/11 sir.
சூப்பர். 2x பிளஸ் டிவைடட் பை 2y யா? சூப்பர். 2 பிளஸ் இல்லைங்க சார். 2x plus 3y is equal to ஆடட்னா ஆட் தான் பண்ணணும். அதாங்க சார் நம்மளுக்கு ஆன்சர் 2x plus 2y is equal to. அது நீ மல்டிப்ளை பண்ற 2 பிளஸ் x 2x 2 பிளஸ் ஓ x ஓகே சார். ஆடட் 2 plus x ஆட் பண்ணணும். plus 2 plus y is equal to 9/11. அப்போ ஃபர்ஸ்ட் ஐடியா டிவைட் பண்ணுங்க 2 plus x x 2 plus 2 divided by y plus 2 equal to 9/11 கரெக்டாப்பா? 2 plus x plus 2 plus y equal to 9/11. அடுத்த ஈக்குவேஷன் x plus 3 divided by y plus 3 ஓட வேல்யூ 5/6 கரெக்டாப்பா? 3 plus x plus 3 plus y is equal to 5/6. இதனால 3 added both numerator and denominators correct? ஆமாங்க சார். இப்போ நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம். அவசரப்படாது. இது வந்து சிம்பிளிஃபை பண்ணணும். ரெசிப்ரோக்கல் ஈக்குவேஷன் வந்து நீ நார்மல் ஈக்குவேஷன் மாத்திட்டு அப்புறம் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. சரிங்களா? 2 plus x into 11 is equal to 2 plus y into 9. 3 plus x into 6 is equal to 3 plus y into 5. அப்புறம் வந்து 22 plus 11x is equal to 18 plus 9y. அதுக்கப்புறம் 6 3s are 18. 18 plus 6x is equal to 15 plus 5y. அடுத்து வந்து 22 minus 18 plus 11x is equal to 9y. 18 minus 15 plus 6x is equal to 5y. 22 minus 18 is equal to 4. 18, 90, 30, 20, 4 plus 11x is equal to 9y. அடுத்து வந்து 3 plus 6x is equal to 5y. இதுதான் சார் ஈக்குவேஷன். இப்போ நம்ம வந்து x வந்து x வந்து மாத்தணும். சரி, அதை வச்சு நீங்க சால்வ் பண்ண போறீங்க கரெக்ட்டுங்களா? ஆமாங்க சார். ஒரே நிமிஷம் சார். 11x minus 9y